வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான, பேசிக்கான ஒரு கேரட் பொரியல் பார்க்க போறோம். அதுக்கு கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணுனா போட்டுக்கலாம். தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்புலாம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் சாப்பர்ல தான் கேரட்ட போட்டு கட் பண்ண போறேன். நீங்க வேணுனாக்கா நீங்க துருவி எடுத்துக்கலாம். மொத்தமா இருக்கிற கேரட்ட மட்டும் இப்படி குறுக்க கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸா போட்டுக்கோங்க. சின்ன கேரட்டா இருந்துச்சுனாக்கா, நீங்க சும்மா ரவுண்டா இந்த மாதிரி வெட்டினாலே போதும். குறுக்க கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா கேரட்டையும் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது சாப்பர் எடுத்துக்கணும். சாப்பரில் எப்போவுமே பிளேடு போட்டுட்டு அது மேலே தான் காய்கறி எல்லாம் போடணும். நீங்கள் காய்கறி போட்டுட்டு பிளேடு போட்டிங்கன்னா அது கரெக்டாக சீட் ஆகாது. பிளேடு கழண்டு வரும். அதனால் பிளேடை வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 10 செகண்ட்ஸாக 2 வாட்டி 3 வாட்டி கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு கரெக்டான சைஸில் கட் பண்ணி வந்துடும். இன்னும் பொடிசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இன்னும் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும். பிளேடு எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, கையை வெட்டிடும். இது எண்ணெய் சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இதுவுமே சும்மா லைட்டாக கலந்து விட்டால் போதும். அடுத்தது கேரட்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்காதீங்க. உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுமே போட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக கேரட் பழசாயிடுச்சு, ட்ரையாக இருக்குன்னா மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தெளிங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாக்கா தண்ணியே தேவையில்லை. மூடி வச்சு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். கேரட் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. 2 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது தேங்காயும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்திங்கனாக்கா சூப்பரான ஹெல்த்தியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.